இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது, தவறான புரிதல்கள் உருவாக்கப்படுது. அதை நம்ம ஜஸ்ட் லைக் இவிஎம்ஸ் எலெக்ஷன் டைமில் இஃப் யூ லுக் அட் இன் டிவி அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டைமில் அவர் ஜெயிச்சா இவிஎம் சூப்பர் பான்னு சொல்லுவாங்க, அவங்க தோத்தா இவிஎம் டேம்பர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, இவிஎம் மெஷினில் சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் கூட ரெட்ட வேஷம் போடுறாங்க. அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணாது சூப்பர். இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம். இது எப்படி இருக்குன்னு தெலுங்குல சொல்றேன். அத்தை பகல் கொடுத்தே பார்த்தக்குண்டா, கோடல் பகல் கொடுத்தே கொத்தக்குண்டா. நான் தமிழில் சொல்றேன், தப்பா இருந்தா கொஞ்சம் மன்னிக்கணும். மாமியார் வடைச்சா மண் குடம், மருமக வடைச்சா பொன் குடம். వాళ్ళు చేస్తారు, அவங்க பண்ணா ரைட்டு, நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசில்லை. ஃப்ரம் 1950 to 1967 வரைக்கும் நாட்டோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து அடுத்த 2 decades it was always simultaneous elections, assembly and parliament. When the cycle was broken, சைமல்டேனியஸ் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணது வேற யாரோ இல்லை, அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். And he is the one who insisted, he is the one who wanted this to happen. And today the sad part is they are opposing it.